ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வங்கியியல். வங்கியியலில் 6.1 6.2 ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 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 வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. இப்போ வணிக வங்கியினுடைய பணிகளை பற்றி பார்ப்போம். வணிக வங்கியினுடைய பணிகள் பற்றி பார்க்கும் பொழுது முதன்மை பணிகள், அடுத்து இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள். இப்போ முதன்மை பணிகளில் என்னென்ன? வைப்புகளை ஏற்றல், கடன் வழங்கல். அடுத்து இரண்டாம் நிலை பணிகளில் முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், நிதி மாற்றுதல், கடன் உறுதியளிப்பு கடிதம் அப்படின்னு 4 தலைப்புல பார்க்க போறோம். அடுத்து இதர பணிகளில் பார்த்தீங்கன்னா பண அளிப்பு, கடன் உருவாக்கம், புள்ளி விவரங்கள் சேகரித்தல், இதெல்லாம் தான் வணிக வங்கியினுடைய பணிகள். இது ஒவ்வொன்றுடைய இயல்புகளை பற்றி எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதன்மை பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்புகளை ஏற்றல். வைப்புகளை ஏற்றல் என்ன? வைப்புகள் என்னன்னா கால வைப்புகள், கேட்பு வைப்புகள்னு 2 பிரிவா பிரிக்கிறோம். கேட்பு வைப்புகள்னா என்னன்னா சேமிப்பு வங்கி கணக்கு, நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. கேட்பு வைப்புகள்ங்கிறது என்னன்னா வாடிக்கையாளர்கள் பணத்தை தனது கணக்கிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுல வட்டி விகிதம் குறைவாக இருக்கும். பணம் பெறும் படிவம், காசோலை அல்லது அதாவது ஏடிஎம் மூலமாக பணத்தை வழங்கும் இயந்திரங்கள் மூலமாக பணத்தை தேவைப்படும் பொழுதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல வட்டி விகிதம் குறைவா இருக்கும். அடுத்து கால வைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வைப்புகள்ல இதுல 2 இருக்கு. நிலை வைப்பு, அடுத்தது தொடர் வைப்பு. அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட காலம் வரை வைப்புகளை வங்கியிலேயே வைத்திருக்க வேண்டும். மீள பெற இயலாது. கொஞ்ச காலத்துக்கு மீள பெற முடியாது. அந்த காலகட்டத்துக்காகத்தான் வட்டி விகிதம் கூடுதலாக கொடுக்குறாங்க இந்த வணிக வங்கிகள், இந்த வைப்புகளுக்கு மட்டும். அடுத்தது கடன் வழங்கல். தனி மனிதனமாக இருந்தாலும் சரி, வணிகர்களுக்கும் வங்கிகள் என்ன செய்கிறது? கடன் கொடுக்குது. எப்படியான கடன் கொடுக்கிறது? ரொக்க கடன், மாற்று சீட்டு தள்ளுபடி, அடுத்தது மிகைப்பற்று அப்படிங்கிற இந்த கடன் எல்லாம் வழங்குது. இந்த மாதிரியான கடனை பற்றி பின்னாடி இதனை பற்றி விளக்கம் பார்ப்போம். அடுத்து ஆவணாங்கிறதுல என்ன பார்க்க போறோம்னா இரண்டாம் நிலை பணிகள் அப்படிங்கிறது. என்னென்ன இரண்டாம் நிலை பணிகள்? முகமை பணி. வாடிக்கையாளர்களுக்கு முகவர்களாக இந்த வணிக வங்கிகள் செயல்படுகிறது. என்ன மாதிரி? காசோலைகளை பணமாக்கி கொடுக்குது. வாடிக்கையாளர்கள் தங்கள் காசோலைகளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க? பணமாக கொடுக்கிறார்கள். அடுத்து வருமானத்தை பெற்று தருகிறார்கள். லாப ஈவுத்தொகை, அடுத்தது ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி, இது எல்லாமே வசூலித்து தருகிறார்கள். யாரு? வணிக வங்கிகள். அடுத்து செலவுகளை மேற்கொள்கிறது. வாடிக்கையாளர்களுடைய செலவுகள் என்னென்ன செலவுகள் செய்யறாங்க? தொலைபேசி கட்டணம் கட்டுறாங்க, காப்பீட்டு பிரீமியம் கட்டுறாங்க, கல்வி கட்டணம் செலவு செலுத்துகிறாங்க, வாடகை அப்படிங்கிற செலவுகளை செய்யறாங்க இல்லையா? அந்த செலவுகள் எல்லாம் வணிக வங்கிகள் தான் செய்கிறது. அந்த செலவுகளை செய்துட்டு வாடிக்கையாளர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? எதன் மூலமா தெரியப்படுத்துறாங்க? செலவு சீட்டு அப்படிங்கிறதுல தெரியப்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொது பயன்பாட்டு பணிகள். பாதுகாப்பு பெட்டக வசதிகளை கொடுக்கிறது. கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுடைய மதிப்புமிக்க பண்டங்கள், தங்கம், பத்திரம் இதையெல்லாம் பெட்டகத்துல வைத்துக் கொள்ளலாம், அந்த வசதியை கொடுக்குறாங்க. ஆனா அதுல வச்சிருக்கும் பொழுது வங்கிகள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பயண காசோலை வழங்குதல். பயண காசோலை வழங்குகிறது. பயணத்தின் பொழுது வெளிநாட்டுக்கு போறாங்க வராங்க, அப்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏடிஎம்மின் மூலமாக பணத்தை பாதுகாப்பு வசதிகள் செய்யறாங்க. அடுத்தது அயல் நாட்டு செலாவணி கையாளுதல். ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களுக்கு, வணிகர்களுக்கு என்ன செய்யறாங்க? இந்த மாதிரியான அயல்நாட்டு செலாவணி வசதிகளை செய்து தருகிறார்கள். அடுத்தபடியா நிதியை மாற்றுகிறது. அது ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு நிதியை மாற்றி கொடுக்குறாங்க. வரைவு காசோலை, அடுத்தது தொலைபேசி மின்னணு பரிமாற்றத்தின் மூலமாக நிதியை பரிமாற்றி கொடுக்கிறார்கள். கடன் உருவாக்க கடிதம். வாடிக்கையாளர்களுக்கு கடன் உருவாக்க கடிதத்தை வழங்குவதன் மூலமாக இது ஒரு நம்பிக்கை அளிக்கிறது, நம்பகத்தன்மையை உறுதியளிக்கிறது. எப்படி? கடன் அதாவது பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குகிறது. இந்த பணியை செய்வதனால் பொதுமக்களுக்கு தயக்கம் இல்லாமல் வணிக வங்கியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மின்னணு வங்கி. என்னென்ன மின்னணு வங்கிகள்? பற்று அட்டை, கடன் அட்டை, இணைய வங்கி போன்ற மின்னணு முறைகளையும் பின்பற்றி வங்கிகள் விரைவான பணம் பரிவர்த்தனைக்கு பயன்படுகிறது. இதர பணிகள் என்னென்னு பார்ப்போம். பண அளிப்பு. பண
அளிப்பு என்னது? வணிக வங்கிகள் பணப்புழக்கத்தின் வேகத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக பண அளிப்பை அதிகரிக்கிறது. கடன் பெறுபவர் பெயரில் உள்ள கேட்பு வைப்பு கணக்கில் கடன் தொகையை வரவு வைக்கப்படுகிறது. அதனால் பணம் அச்சிடாமலேயே பண அளிப்பு அதிகரிக்கிறது. கடன் உருவாக்கம்னா என்ன? கடன்களையும் முன் பண அளிப்புகளையும் அதிகரிக்கும் போது மொத்த கடன் பணத்தின் அளவும் அதிகரித்து அதிகரிப்பதுதான் கடன் உருவாக்கம் எனப்படும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வணிக வங்கிகளுடைய பணிகள் என்னன்னு பார்த்தோம். பார்த்தீங்களா? இது அப்படியே ஃப்ளோ சார்ட் மூலமா வணிக வங்கிகளுடைய பணிகளை பார்த்தாச்சு. இது அப்படியே நீங்க ஒரு டைம் நல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த பாடம் புரிஞ்சிடும். அடுத்த 6.4 உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். See you next video. Thank you.